பாராளுமன்றத்தை திறந்தாங்க கடந்த மாதம். இங்க இருந்து சாமியார்கள் எல்லாம் கூட்டு போனாங்க, தனி விமானத்துல கூட்டு போனாங்க, செங்கோல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சாங்க. அவங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? பாராளுமன்றம் என்ன? மக்கள் பிரதிநிதிகள் போய் மக்கள் பிரச்சனை பேசுறது தான் பாராளுமன்றம். சாமியார்கள் எல்லாம் கூட்டு போனாங்க. ஆனா முதல் பிரதிநிதி யாரு? ஜனாதிபதி அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள். அவர்களை அழைக்கல. ஏன் அழைக்கல? அவங்க மலைவாழ் மக்கள், அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, கணவனை இழந்தவர் கூப்பிடல. நேற்று பாராளுமன்றத்தில், புதிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா வருது. அதற்கு ஹிந்தி நடிகையெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. ஆனா ஜனாதிபதியை கூப்பிடல. ஏன்? கணவனை இழந்தவங்க. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை தான், பிறப்பால் எல்லாரும் சமம்ங்கிறது தான், சனாதனத்தை ஒழிப்பதுதான் நம்முடைய குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தில் அதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய கட்டிடத்தில் நம்முடைய செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று மகளிருக்கான மசோதா வெற்றிகரமாக 33% நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 33% மசோதா நேற்று லோக்சபால ராஜ்யசபால பாஸ் ஆயிருச்சு. அது மாபெரும் வெற்றி. 23 ஆண்டுகளாக நடத்த முடியாத பாரத பிரதமர் நடத்தி காட்டியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க ஏன் அந்த மசோதாவை பாஸ் பண்ணும்போது எதுக்கு ஜனாதிபதியை கூப்பிடலன்னு? இதான் அறிவு உங்களுக்கு. எங்க அந்த மசோதா பாராளுமன்றத்தில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து போடுறது ஜனாதிபதி. மசோதாவை எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போய் கொடுத்தா ஜனாதிபதி அம்மா சேர்ல உட்கார்ந்து கையெழுத்து போடுவாங்க. எதுவுமே படிக்காம அரசியலுக்கு வந்தா இப்படித்தான். மசோதாவை தாக்கல் பண்ணும் பொழுதே ஜனாதிபதி ஏன் கூப்பிடலைங்கிறார். அது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, சாமியாரெல்லாம் கூப்பிடுறாங்க, ஜனாதிபதியை கூப்பிட மாட்டாங்க. ஆமா ஐயா, செங்கோலை போய் நிறுவனப்ப சாமியாரை தான் கூப்பிடணும், உங்களையா கூப்பிடுவோம்? சனாதன தர்மம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திமுகவை கூப்பிட்டா செங்கோலை நிறுவுவாங்க. ஜனாதிபதி அவர்கள் மசோதா எல்லாரும் கையெல்லாம் எடுத்து மசோதா வெற்றியடைந்து விட்டது என்று சொன்ன பிறகு கையெழுத்து போடுறது ஜனாதிபதி. ஏதாவது உலகத்துல, இந்தியால ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஜனாதிபதி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட அறிவாளிகளை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது? வலதுகை என்ன பண்ணுது, இடதுகை என்ன பண்ணுது? பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க, அண்ணே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, உங்க கருத்து என்ன? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம், எங்க வேலை செய்வோம். அண்ணே தமிழ்நாட்டில் பாருங்கண்ணே இந்த மாதிரி குடிபோதையில் அதிகம், அதெல்லாம் பார்த்துக்குவோம், அந்துறை வேலை செய்யும். அப்படி எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க பதில் கொடுக்காம? பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தில் அதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய கட்டிடத்தில் நம்முடைய செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று மகளிருக்கான மசோதா வெற்றிகரமாக 33% நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 33% மசோதா நேற்று லோக்சபால ராஜ்யசபால பாஸ் ஆயிருச்சு. அது மாபெரும் வெற்றி. 23 ஆண்டுகளாக நடத்த முடியாத பாரத பிரதமர் நடத்தி காட்டியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க ஏன் அந்த மசோதாவை பாஸ் பண்ணும்போது எதுக்கு ஜனாதிபதியை கூப்பிடலன்னு? இதான் அறிவு உங்களுக்கு. எங்க அந்த மசோதா பாராளுமன்றத்தில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து போடுறது ஜனாதிபதி. மசோதாவை எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போய் கொடுத்தா ஜனாதிபதி அம்மா சேர்ல உட்கார்ந்து கையெழுத்து போடுவாங்க. எதுவுமே படிக்காம அரசியலுக்கு வந்தா இப்படித்தான். மசோதாவை தாக்கல் பண்ணும் பொழுதே ஜனாதிபதி ஏன் கூப்பிடலைங்கிறார். அது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, சாமியாரெல்லாம் கூப்பிடுறாங்க, ஜனாதிபதியை கூப்பிட மாட்டாங்க. ஆமா ஐயா, செங்கோலை போய் நிறுவனப்ப சாமியாரை தான் கூப்பிடணும், உங்களையா கூப்பிடுவோம்? சனாதன தர்மம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திமுகவை கூப்பிட்டா செங்கோலை நிறுவுவாங்க. ஜனாதிபதி அவர்கள் மசோதா எல்லாரும் கையெல்லாம் எடுத்து மசோதா வெற்றியடைந்து விட்டது என்று சொன்ன பிறகு கையெழுத்து போடுறது ஜனாதிபதி. ஏதாவது உலகத்துல, இந்தியால ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஜனாதிபதி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட அறிவாளிகளை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது? வலதுகை என்ன பண்ணுது, இடதுகை என்ன பண்ணுது? பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க, அண்ணே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, உங்க கருத்து என்ன? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம், எங்க வேலை செய்வோம். அண்ணே தமிழ்நாட்டில் பாருங்கண்ணே இந்த மாதிரி குடிபோதையில் அதிகம், அதெல்லாம் பார்த்துக்குவோம், அந்துறை வேலை செய்யும். அப்படி எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க பதில் கொடுக்காம?